தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகின்ற பகுதி பண்புத்தொகை. பண்புத்தொகை அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம முதல்ல தொகை அப்படின்னா என்னன்னு தெரிந்து கொள்வோம். இப்போ ஒரு சொல் இருக்குங்க. ஒரு சொல்லை நம்ம இரண்டாக பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நிலா முகம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இப்போ இந்த சொல்லை நம்ம இரண்டாக பிரிக்கிறோம். நிலா கூட்டல் முகம். அதே போல் முத்தமிழ், மூன்று கூட்டல் தமிழ். இந்த மாதிரி ஒரு சொல்லை இரண்டாக பிரிக்கிறோம். அப்படி இரண்டாக பிரிக்கும் பொழுது முதலில் வரக்கூடிய சொல் நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சொல் வருமொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிலைமொழி கூட்டலுக்கு முன்பாக வருவது நிலைமொழி, அதை அடுத்து வருவது வருமொழிங்க. இப்போ நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் ஏதேனும் ஒரு உருபு மறைந்து வந்தால் அதை தான் நம்ம தொகைன்னு சொல்லுவாங்க. நிலா முகம், இதில் என்ன உருபு மறைந்து வருது? நிலா போன்ற முகம். அப்போ போன்றங்கிற உவம உருபு மறைந்து வருதுங்க. இப்போ சேர சோழன் அப்படிங்கிறோம். அப்போ சேரன் குட்டல் சோழன். அப்போ சேர சோழனுக்கு இடையில் என்ன வருதுன்னா சேரனும் சோழனும் என்ற உருபு மறைந்து வருதுங்க. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு உருபு மறைந்து வரணும். அது வினை உருவாக இருக்கலாம், பண்பு உருவாக இருக்கலாம், அல்லது உவம உருவாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒன்று வேற்றுமை உருவாக இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒன்று மறைந்து வரக்கூடியது தான் தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மறைந்து நிற்பது, தொக்கி நிற்பது, அதைத்தான் தொகைன்னு நம்ம சொல்லுவாங்க. தொகைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நம்ம பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, வேற்றுமை தொகையெல்லாம் நம்ம என்னன்னு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு தொகைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சொல்லை இரண்டாக பிரிக்கும் பொழுது நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் ஏதேனும் ஒரு உருபு மறைந்து வருவதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம பண்பு தொகைக்கு போகலாங்க. இப்போ இதெல்லாம் தொகைநிலை தொடர்களில் ஒன்று தான் பண்பு தொகைங்க. சரி, பண்புன்னு சொல்கிறோம். இப்போ சொல்கிறோம் ஒரு மனித பண்பு, பண்புள்ள மனிதன், இந்த மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். சரிங்க, அது என்ன பண்புனா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, உயர்தினியாக இருந்தாலும் சரி, அகிரினியாக இருந்தாலும் சரி, எல்லா பொருள்களுக்குமே இந்த உலகத்தில் நம்ம கண்ணால் காண்கிற எல்லா பொருள்களுக்குமே ஒரு பண்பு உண்டுங்க. அதாவது பண்புனா அதனுடைய தன்மை தான் நம்ம பண்புன்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு மரம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ அது ஒரு அக்ரிணி. இப்போ மரம்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு என்னென்னலாம் பண்பு இருக்கும் அப்படின்னா, அது ஒரு நிறம் சொல்லலாம். இந்த மரம் பசுமை நிறத்தில் இருக்குது, இதில் காய்க்கக்கூடிய கனி இனிப்பு சுவை உடையது, இந்த மரம் நல்ல உயரமாக இருக்குது, இந்த மரம் நல்ல அகலமாக இருக்குது, இப்படி நம்ம சொல்கிறோங்க. அப்போ இது மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு தன்மை ஒன்று உண்டு. அதைத்தான் நம்ம பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நிறம், அளவு, வடிவம், சுவை, குணம், இதெல்லாம் தான் நம்ம பண்புன்னு சொல்லுவோம். எல்லா பொருளுக்குமே இது இருக்கும். நிறம் இருக்கும், அளவு இருக்கும், வடிவம் இருக்கும், சுவை இருக்கும், குணம் இருக்கும். இதையெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லா பொருள்களுக்குமே உண்டுங்க. இந்த உலகத்தில் எல்லா பொருள்களுக்குமே இந்த தன்மைகள் உண்டுங்க. அப்போ இந்த தன்மையை குறிப்பிட்டு காட்டக்கூடிய அந்த சொற்களை தான் என்னென்னு சொல்கிறோன்னா நம்ம பண்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சொன்னபோது நிறம், அளவு, வடிவம், சுவை, இது நன்னூல் சொல்லும் பொழுது பண்பை விளக்கும் மொழி தொக்கனவும் ஒரு பொருளுக்கு இருபெயர் வந்தனவும் பண்பு குணத்தொகைன்னு சொல்லுவார். இங்கே பண்புத்தொகைன்னு சொல்லுவோம், குணத்தொகை அப்படின்னு சொல்லுவார். பண்பை விளக்கும் மொழி தொக்கனவும் ஒரு பொருளுக்கு இருபெயர் வருது, அது இருபெயரொட்டு பண்புத்தொகை. இதெல்லாம் குணத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தொல்காப்பியர் சொல்லும்போது வண்ணத்தின் வடிவம், அளவு, சுவை அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க. இந்த மாதிரி இதை தான் நம்ம பண்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அப்போ சரி, இதெல்லாம் பண்புகள். சரி, அது ஏன் தொகைன்னு எப்படி சொல்கிறோம் அப்படிங்கும்போது இந்த பண்பு இப்போ நம்ம பள்ளியில் படிக்கும் பொழுது சொல்லுவாங்க, மை உருபு மறைந்து வந்தால் பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாதுங்க. மைங்கிறது பண்பு உருபுங்க. அது மட்டும் இல்லைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆகிய ஆனங்கிற உருபு இருக்குது, பண்பு உருபுகள். மைங்கிறது விகுதி, பண்பு பெயர் விகுதி. ஆகிய ஆனங்கிறது உருபு இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வட்டக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மை கிடையாது, வட்டம் கூட்டல் கல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வட்டம் கூட்டல் கல் அப்படிங்கும் பொழுது இது எப்படி, ஏன்னா ஒரு உருவம் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அளவு, வடிவம் அதெல்லாம் இப்போ இதில் ஒரு வட்டம்ங்கிற ஒரு வடிவம் வந்துருச்சு. அப்போ இது பண்பு. அப்போ அந்த கல்லினுடைய பண்பு வட்டமானது. அப்போ அது ஒரு பண்பு. அப்போ வட்டமான கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வட்டக்கல் அப்படிங்கிற வட்டமான கல். சதுரப்பலகை, சதுரம் ஒரு வடிவம், அளவு. அப்போ சதுரமான பலகை. முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். மூன்று கூட்டல்
தமிழ். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3ங்கிறது வந்து என்னென்னா அளவுங்க. எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவைன்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த 4 அளவையுமே பண்பை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். அப்போ இது வந்து என்னது இப்போ நெடுமரம் அப்படிங்கும் பொழுது நெடுமை கூட்டல் மரம், அங்கே வந்து அந்த உயரத்தை குறிக்குதுங்க. மை விகுதி அங்கே மறைஞ்சு வருதுங்க. இப்போ நம்ம வட்டக்கல், சதுரப்பலகை, முத்தமிழ் இதில் மை விகுதி வராது, ஆகிய ஆனங்கிற உருபு வருங்க. இப்போ மை விகுதி ஆகிய ஆனங்கிறது உருபுங்க. இதெல்லாம் மறைந்து வரக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 1330 குறளில் 1000வது குறள் உங்களுக்கு தெரியுங்களா? 1000 குறள் எண் 1000 பார்த்தீங்கன்னா, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படிம்பார் வள்ளுவர். இந்த குறள் ரொம்ப அற்புதமான ஒரு குறளுங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம், பண்பே இல்லாதவங்ககிட்ட வந்து பெரிய அளவில் செல்வம் இருந்துச்சுன்னா அது எதற்கு உதாரணம்னு சொல்கிறாங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று, நல்ல தூய்மையான பால், அதை பெறுகின்ற அந்த களத்தில் ஏதாவது இந்த பாத்திரத்தில் வந்து அசுத்தம் இருந்ததுன்னா அந்த நல்ல பாலானது பாத்திரத்தில் கலக்கும்போது அது வந்து தன்னுடைய தூய்மைத்தன்மை இழந்து இப்படி கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த மாதிரி இதுக்கு நல்ல ஒரு அருமையான குறளுங்க. ஏன் இந்த குறள் சொல்கிறோன்னா, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அப்படிங்கும்போது பெருமை கூட்டல் செல்வம் இதுதாங்க. அப்போ அந்த மை விகுதி மறைந்து வர நிறமாக இருக்கலாம், அளவாக. இப்போ நிறம் அப்படின்னு சொல்லணும்னா, பொன்னார் மேனியனை புலி தோலை அரை கசித்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கணும்னு அற்புதமான பாடல். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மின்னார் செஞ்சடை மேல் அப்படின்னு சொல்ல, பொன்னார் மேனியனை புலி தோலை அரை கசித்து மின்னார் செஞ்சடை. அப்போ செஞ்சடை அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் சடை, அந்த மாதிரி சொல்கிறதுங்க. குறளில் நம்ம நிறைய சொல்லலாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். அப்புறம் பார்த்திங்கன்னா விசும்பில் துளிவீழின் அல்லால் மற்றாங்க பசும்புல் தலை காண்பதறிது. அப்போ பசும்புல் அப்படிங்கும்பொழுது பசுமை கூட்டல் புல். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் பண்புத்தொகை எந்த ஒரு பண்புத்தொகை ஆகட்டும், வினைத்தொகை ஆகட்டும், உண்மை எதை தெரிஞ்சுக்கணும்னாலும் எளிமையாக நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் தெரியணுமா, நீங்கள் திருக்குறள் புத்தகம் எடுத்துக்கோங்க. திருக்குறள் புத்தகம் எடுத்துக்கிட்டு நீங்கள் குரட்பா பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப எளிமையாக நீங்கள் பண்பு தொகை இருக்கிற அந்த இலக்கண குறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே திருக்குறள் புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். குறள் படித்த மாதிரியும் இருக்கும், இலக்கண குறிப்புகள் தெரிஞ்சுக்கலாம், பண்பு தொகை என்ன, ஊமை தொகை, எல்லாத்துக்கும் உதாரணங்கள் மிக அழகாக அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாங்க. அது நமக்கு ரொம்ப நன்மை பயக்கிறதா இருக்கும். எங்கெங்களோ பெரிய பாடல்கள்லாம் எடுக்கிறத விட இந்த மாதிரி குரட்பா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நிறைய பாடலுங்க. இப்போ திருக்குற்றால குறவஞ்சியிலேருந்து ஒரு பாடல் சொல்லலாம் பாருங்கள். அதில் வந்து வசந்தவள்ளி பந்தடிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, செங்கையில் வண்டு களின்களின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பங்கைய நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்ற ஆலயமாங்க. அதில் பார்த்தீங்கன்னா செங்கையில் வண்டு களின்களின் என்று ஜெயம் ஜெய என்றாட. அப்போ என்ன பண்ணோன்னா செங்கை செம்மை கூட்டல் கை, தீந்தமிழ்னு பிரிப்பாங்க. அது வந்து தீமை கூட்டல் தமிழ் நிறைய பேர் பிரிப்போம், தப்பா. அது தீம் கூட்டல் தமிழ். சின்ன குழந்தைங்க பிரிப்பாங்க, பெரியவங்க நான் சொல்ல, சின்ன குழந்தைங்களை பிரிச்சிருவாங்க. தீம் கூட்டல் தமிழ். தீம் என்றால் இனிமை என்று பொருள். அந்த மாதிரிங்க. இப்போ நிறைய பாட்டு சொல்ல, நீங்கள் மூதுரையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சொல்லலாம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. அப்போ நுண்மை கூட்டல் அறிவு. இந்த மாதிரி தாங்க. அப்போ நிறத்தை குறிக்கலாம், அளவு குறிக்கலாம், வடிவம் குறிக்கலாம், சுவையை குறிக்கலாம், குணத்தை குறிக்கலாம். ஒரு மனிதனை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மனிதன் என்னப்பா அப்படின்னு, இப்போ ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் அப்படிங்கும் பொழுது அந்த பண்புகள் சொல்லுவாங்க. நல்லா உயரமாக இருப்பார், நல்லா வந்து சிவப்பாக இருப்பாருங்க, கலராக இருக்காங்க, உயரமாக இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, தங்கமான பையன் அப்படி குணம், தங்கமான பையன், குண்டாக இருக்க, கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க. இப்போ இது எல்லாமே உயரம், வடிவம், அளவு, சுவைனா என்னது, அந்த தங்கமான மனம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அவங்களுடைய பண்பை குறிக்குது. இப்போ எல்லா பொருளுக்குமே இந்த மாதிரி என்ன இருக்குன்னா பண்புகள் இருக்குது. பண்புங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, அந்த பொருளினுடைய தன்மை, இயல்பு, அதை தான் பண்புன்னு சொல்கிறோம். அதுதான் நிறம், அளவு, வடிவம், சுவை, குணம் இதெல்லாம் சேர்ந்தது தான் பண்பு. அந்த பண்பை வெளிப்படுத்துகிற அந்த பண்பு உருபு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆகிய ஆன. அடுத்தது பண்பு பெயர் விகுதி இருக்குது பார்த்தீங்களா, மை. இந்த மூன்றும் நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் நடுவில் மறைந்து வந்தால் அதற்கு பெயர் தான் பண்பு தொகை அப்படிங்கிறது. வேறு ஒன்றுமே இல்லை. மை வந்தால் மட்டும் பண்பு தொகைன்னு நினச்சிக்காதீங்க. மை விகுதி வரும், மை விகுதி இல்லாமல்
ஆகிய ஆன அப்படிங்கிற உருபுகள் வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பண்புத்தொகை. இதெல்லாம் மறைந்து வர வேண்டும். வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஒன்றும் இல்லை. வெளிப்படையாக இப்போ கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்றக்கவிங்கிறாங்க. அப்போ அங்கே போலுமே அப்படிங்கும் பொழுது அது வெளிப்படையாக வந்துருச்சு. அதாவது அந்த ஓம உருபு வெளிப்படையாக வரும்பொழுது அது தொகை கிடையாது. மறைந்து வந்தால்தான் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா தொகை. இங்கே ஓமை அது மறைந்து வந்தால்தான் அதை தொகைன்னு சொல்லுவோம். அப்போ வெளிப்படையாக வந்தால் அது பெயர், பண்பு பெயர். அதே மறைந்து வந்தால் பண்பு தொகை. அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமைதாங்க. உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்குமே பண்புகள் உண்டு. அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளாக இருக்கலாம், உயர்திணையாக இருக்கலாம், அகிரிணையாக இருக்கலாம். பண்புகள் உண்டு. பண்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பொருளினுடைய தன்மை, இயல்பு, அதை தான் நம்ம பண்புன்னு சொல்கிறோம். அதை குறிக்கக்கூடிய அந்த உருவு என்னென்னா ஆகிய ஆன மை விகுதி. இந்த மூன்றும் நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் மறைந்து வரணும். பண்பை உணர்த்தக்கூடிய அந்த சொல்லில் இந்த மூன்றும் மறைந்து வந்தால் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த காணொலியில் நிச்சயமாக உங்களுக்கு பண்புத்தொகை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் திருக்குறளை எடுத்துகிட்டு ஒவ்வொரு குறளில் நம்ம இந்த பண்புத்தொகை இருக்கக்கூடிய சொற்களை நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்தா இன்னும் நமக்கு நல்ல தெளிவாக தெரியும். இந்த காணொலி நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த ஒரு காணொலியில் இதே போல் வினைத்தொகை, நம்ம ஓமைத்தொகை, உம்மைத்தொகை குறித்தெல்லாம் மிக எளிமையான விளக்கங்களுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த காணொலியை கண்டு பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி, வணக்கம்.